வணக்கம். என்னோட பேர் சண்முகம். நான் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 25 வருஷமாக பார்த்தீங்கன்னா சிலம்பம் பயிற்சி மாணவிகளுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். சரிங்களா? என்னோட இடம் பார்த்தீங்கன்னா சென்னை குரோம்பேட்டில் அஸ்னாபுரத்தில் நான் பயிற்சி பள்ளி வச்சுருக்கேன். இந்த பயிற்சி பள்ளியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம். இந்த டிஸ்ட்ரிக்ட், ஜோனலு, ஸ்டேட்டு, நேஷனல் எவ்வளோ நாங்கள் மேட்ச் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக, அதாவது பசங்க ரொம்ப கடுமையான பயிற்சி கொடுத்து நான் கூப்பிட்டு போனேன். சரி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப டஃப்பாக நடந்தது. பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வரு, பிரான்ஸ் இந்த மாதிரி ப்ரைஸ் தான் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு அங்கே லூசருக்கு ப்ரைஸே கிடையாது. லூஸ் எல்லாம் வெளியே போயிடணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அந்த மேட்ச் நாங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம். உலக அளவில், அதாவது ஏசியன் சிலம்பம் கோர்வை கழகம் சொல்லிட்டு உலக அளவில் மலேசியாவில் உலக அளவில் மேட்ச் நடத்தினாங்க. இந்த சிலம்ப மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எத்தனை கண்ட்ரிஸ் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா சிலம்ப கோர்வை கழகம் அவங்க தான் தலைமை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 65 பேர் போயிருந்தோம். அந்த 65 பேரில் நாங்கள் ஒரு சில, அதாவது எங்களோட கழகம் பார்த்தீங்கன்னா இங்கே குரோம்பேட்டில் நாங்கள் இருக்கோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 4 கோல்டு, 4 சில்வர், 8 பிரான்ஸு. இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட் அட்டன் பண்ணாங்க. தனித்திறமை, தொடுமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் போயிடுச்சு. ஆனால் தனித்திறமையில் நிறைய மாணவர்கள் அந்த பிரான்ஸ் அடிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அளவுக்கு நாங்கள் போயிட்டு வந்தது, ரொம்ப கடுமையான பயிற்சி கொடுத்து பசங்களை, இந்த குழந்தைங்களை நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அதாவது இந்த குழந்தைங்களுக்காக இடஒதுக்கீடு கொடுத்த இந்த நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 3% இடஒதுக்கீடு கொடுத்த, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இவர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர். இவர் எங்களுக்கு நல்ல ஒரு ஊக்குவிக்க விதமான நிறைய விதமான விஷயம் செஞ்சுட்டு வராரு. அதனால அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன், முதலமைச்சருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், என் பேர் அக்ஷயா. நான் 6 வருஷமாக சிலம்பத்தில் இருக்கேன். நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு எங்கள் மாஸ்டர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் 3 வருஷமாக கடுமையான ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. வணக்கம், என் பேர் மிரன்யா. நான் இந்த காம்படிஷனில் பிரான்ஸ் அடித்தேன். நான் 4 இயர்ஸ்க்கு சிலம்பம் இப்போதைக்கு கற்றுட்ருக்கேன். இந்த காம்படிஷன் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் மை கோச், மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி ஃபார் சப்போர்ட்டிங். வணக்கம், என் பேர் தேஜ் தீரன் சாய். நான் 2 வருஷமாக சிலம்பம்ல இருக்கேன். நான் இந்த பிளேஸில் பிரான்ஸ் அடிச்சிருக்கேன். மாஸ்டர்னாலே நாங்கள் இப்போ இந்த பிளேஸ் வந்திருக்கோம். இல்லைன்னா நாங்கள் ப்ரைஸ் எடுத்துக்க மாட்டோம். இந்த காம்படிஷன் செம்ம டஃப்பாக இருந்துரு. மொத்தமாக 45 பேர்கிட்ட மோதிட்டு 3rd ப்ரைஸ் எடுத்துருக்கேன் மாஸ்டர்னால. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஜான் ஜெஃப்ரி. நான் சில்வர், பிரான்ஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் நான் டஃப்பாக இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம். மாஸ்டர் கஷ்டப்பட்டு சொல்லி தந்திருக்காரு. நான் 2 மந்த்ஸாக கற்றுக்கிறேன். மாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இந்த கேம் டஃப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் அதிருப்தி. நான் சிலம்பம் பயிற்சி பெற்று வருகின்றேன். நான் சிலம்பம் கோர்வை சாம்பியன்ஷிப்பில் சில்வர் மெடல் வாங்கி. என் வயது 13. நான் 1 வருடங்களாக சிலம்பம் பயின்று வருகிறேன். அந்த போட்டி மிகவும் கடினமாக இருந்துச்சு. அது நான் ஜெயிக்கிறதுக்கு மாஸ்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லா மாஸ்டர்ஸும் தேங்க்ஸ். ஹலோ, என் பேர் நவீன். நான் இப்போ வேர்ல்டு சாம்பியனில் சில்வர் மெடல் எடுத்திருக்கேன். ரொம்ப காம்படிஷனில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வணக்கம், என் பேர் ரோஷன். நான் 5 வருஷமாக சிலம்பம் கற்றுக்கிறேன். எங்கள் மாஸ்டர் எனக்கு ஆர்டர் போட்டு சொல்லி கொடுத்தாரு. நான் காம்படிஷன் ஈஸியாக இருக்கும் இங்கே இருக்க மாதிரியே நினச்சி போனேன். அங்கே போய் பார்த்தா 34 மெம்பர்ஸ், டஃப் காம்படிஷனாக இருந்தது. அவங்க எங்களோட தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க சிலம்பத்தில். எங்கள் மாஸ்டர் எங்களுக்கு டஃப்பாக சொல்லிக் கொடுத்தனால நான் 2nd ப்ளேஸ் அடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் கேஷவ். எனக்கு 15 வயசு ஆகுது. நான் முன்னாடி 1 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கடுத்து 2 வருஷம் கேப் விட்டுருந்தேன். திருப்பி இந்த காம்படிஷன் வர்றதுனாலே வித்தின் ஃபியூ மந்த்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்தேன். என் மாஸ்டரோட ட்ரைனிங்கால் மட்டுமே நான் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் வித்தின் ஃபியூ மந்த்ஸ் ப்ராக்டிஸால்.